அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா நெய் பொங்கல் கொடுப்பான், தீர்த்தம் கொடுப்பான். இவ்வளோண்டு நெய் பொங்கல் கொடுத்தான்னு அவன் பசி அறுப்போது, ஆனால் அவன் அவ்வளோண்டு தான் கொடுப்பான். அவ்வளோண்டு தண்ணி கொடுத்தா என்ன தாகமாக தீர்ந்துரு போகுது, ஆனால் அவ்வளோண்டு தண்ணி கொடுப்பான். அது எதுக்காக கொடுத்தானே இன்னும் தெரிஞ்சிக்கல. முன்னெல்லாம் கோவிலுக்கும் வீட்டுக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டர் இவன் நடந்து போகும்போது இவன் சும்மா போக மாட்டான். இப்போ கொடுக்குறமே பாடம், இந்த பாடத்தை பண்ணிக்கினே போவான். பண்ணிக்கினே போகும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும். காஞ்சி போனதுக்காக போன உடனே இளநீர் ஊற்றி அந்த துளசியை போட்டு கோல்டுக்கு அந்த தீர்த்தம் கொடுப்பான். அதே மாதிரி இந்த காஞ்சி போந்தால நீ வீட்டுக்கு வந்துட்டு எதுனா சாப்பிட்டேன்னா அடைச்சிக்கும். அதனால் அந்த நெய் பொங்கலை கொடுத்தான்னா அது வழவழன்னு ஆக்கிடும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன்னா அடைக்காது. காரணத்தோடு கொடுத்தான், எதுவும் முட்டாள்தனமாக செய்யலை. ஆனால் இந்த முட்டாளுங்க இதெல்லாம் முட்டாள்தானோன்னு சொல்லின்னுக்கிறாங்க இன்றைக்கி. அன்றைக்கி செய்த எதுவும் எல்லாம் அறிவாளிகள் இருந்தவெல்லாம். ஒரு திருக்குறள் இன்றைக்கி உலக பொதுமுறையாக இருக்குது. 2200 வருஷத்துக்கு முன்னே எழுதின திருக்குறளை இன்றைக்கி பெரிய பெரிய படிப்புக்கு ஒரு அளவு இல்லாத போயின்னுக்குது. ஆனால் யாராலையாவது எதையாவது எழுத முடியுதா? ஒருத்தர் எழுதுனா இன்னொருத்தன் குறை சொல்கிறான், இன்னொருத்தர் எழுதுனா இன்னொருத்தன் குறை சொல்கிறான். அப்போ இன்றைக்கி இருக்கிறவன் அறிவாளியா, அன்றைக்கி இருந்தவன் அறிவாளியா? அன்னைக்கு இருந்தவெல்லாம் அறிவாளிகள். அதனால் அன்றைக்கி செய்தது எதுவுமே தவறு இல்லாமல் இருந்தது. இப்போ சில மதங்களில் போனீங்கன்னா கல்யாணம் பண்ணால் ஒரு மோதிரம் போடுவான். சில மதங்களில் போனீங்கன்னா ஒரு மணிங்கெல்லாம் செட் பண்ணி போடுவான். ஆனால் இந்த இந்து மதத்தில் தங்கத்தில் தாலி கட்டினான். மஞ்சள் கயிறு. இது எதுக்காக தங்கத்தில் அவன் தாலி செய்யணும்? இருக்கப்பட்டவனுங்கிறான், இல்லாதப்பட்டவனுங்கிறான். சரி, இல்லாதப்பட்டவன் எதுனா ஒரு கவர் எடுத்துக்கு ராம கவர் எடுத்து கட்டின்னு போகலாமே. இல்லாதப்பட்டவனாக இருந்தாலும் இருக்கப்பட்டவனாக இருந்தாலும் தங்கத்தால் எதுக்கு தாலியாக கட்டினான்னா, அந்த தங்கம்ன்ற பொருள் அந்த இதயத்தாண்ட உரசும் போது அவளுக்கு அந்த நினைவு வந்துக்கினே இருக்கும். நம்ம ஒரு இல்லரசி, நம்ம ஒரு குடும்ப பொம்பளை. காதில் எதுக்கு கம்மல் போட்டான் அப்படின்னா, அந்த காதில் போடுற கம்மல் தங்கத்தில் போடும்போது அந்த காற்று அந்த தங்கத்தில் பட்டு காதுக்கு போகும்போது உன் குணங்கள் சீராக இருக்குன்றதுக்காக இதை எல்லாமே வர்ணித்து வச்சான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நாகரிக காலங்கள் எல்லாம் இவ்வளோ பெருசு இன்னும் ஜெயிலில் விலங்கு போடுற மாதிரி மாட்டின்னு தொங்குது காதுங்கள்ல எல்லாம். பார்த்தா பயமாகுது. எங்களுக்கும் பயமாக. ஏன்னா அன்னைக்கு செய்ததெல்லாம் அறிவுபூர்வமாக செய்தான். இன்றைக்கி பண்ணுறதெல்லாம் அலங்காரத்துக்கு பண்ணிங்கிறானே தவிர அறிவுபூர்வமாக பண்ணலை. இதனால் இந்த தவறுகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறது? செத்து போயிட்டா. அதே மாதிரி வாயை கூட சில பேருக்கு பிளக்கம் சொல்லிட்டு அது வாயை கூட ஏதாவது இலைய வச்சு மூடுவாங்க. இது மாதிரி ஏன் செய்கிறாங்க ஐயா? அதுக்கு ஏதாவது சூக்ஷ்மம் இருக்குங்களா? எல்லாத்துக்குமே ரகசியங்கதும்மா. எதுவுமே ரகசியம் இல்லாத ஒரு விஷயத்தையும் இந்து மதத்தில் முட்டாள்தனமாக எதையுமே வைக்கல. எல்லா விஷயமும் அறிவுபூர்வமாக வச்சாங்க. 2 நெடுக்கு 7 குறுக்கு வச்சான். அது மேலே ஒரு தென்னை ஓலையை போட்டான். அது மேலே வைக்காவை வச்சான் தலைக்கு. இது என்ன பைத்தியமா? இதெல்லாம் இதுக்கு ஒரு கவுரு கட்டி வலிச்சுன்னு போனால் 4 கருவாடு வாங்கி தண்ணியில் ஊற வச்சு காலில் கட்டினா நாய் வலிச்சு ஓட்டுறோம் சுடுகாட்டில் இல்லை. ஆனால் இதெல்லாம் எதுக்காக இந்த 2 நெடுக்கு வைக்கணும், 7 குறுக்கு வைக்கணும், ஒரு 10 குறுக்கு வச்சா என்ன கணக்கு அப்படின்னா உன் உடலினுடைய அமைப்பு அதுதான். இந்த 2 நெடுக்குலையும் 7 குறுக்குலையும் தான் நீ வாழ்ந்துக்கணும். கூட என்னவா இருந்தது? ஓலைன்றது மண், வைக்கான்றது நெருப்பு. 2ல் தான் நீ வாழ்ந்துக்கின. இந்த வாழ்க்கை உனக்கு இதோட முடிஞ்சு போச்சு. அதனால் இதெல்லாம் வச்சு அனுப்புகிறோம் அப்படின்னு பாடையை கட்டுறான். 2 காலை காட்டுறான், விரலை கட்டுறான். 2 நாடி இடைகளை பிங்களை ஓடிக்கின்னு இருந்தது. இன்றைக்கி 2 நாடியும் போயிடுச்சு, அது கட்டுப்பட்டு போச்சு, இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு 2 விரலை கட்டிட்டான். இந்த வாய்க்கும் மூக்குக்கும் வயிற்றுக்கும் தான் மூச்சு ஓடின்னு இருந்தது அப்படின்னு மூச்சு உயிர் போனவுடனே வாய் திறந்துக்குது. அதனால் வாயை வெத்தலை நசுக்கி வச்சு வாயில் வச்சு கட்டிடுவாங்க. இதெல்லாம் எதுவும் வீணான வேலைகள் செய்யலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பைத்தியக்காரனுங்க அதை வீணுன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க.
எல்லாமே அறிவுபூர்வமாக இந்து மதத்தில் ஒவ்வொரு செயலும் அறிவுபூர்வமாக செய்து வச்சான். அதனால் இந்த கால் கட்டுறதெல்லாம் எதுவும் சும்மா இல்லை, எல்லாம் சரியாக செய்தாங்க. அது மூலியமாக ஏதாவது வாய்வு போகும், அது ஏதாவது இருக்கா ஐயா? அது மூலியமாக வாய்வு ஏதாவது போகும், அதனால கால் கட்டுறாங்க. நீங்கள் ஒருத்தர் கூட சொல்லியிருக்கீங்க, தனஞ்சயன்ற வாய்வை பற்றி பேசியிருக்கீங்க. அதாம்மா 10 வாயுக்கள் ஒரு மனிதனுடைய உடலில் இயங்குது. அந்த 10 வாயுக்களில் 9 வாயுக்கள் இறக்கம் தருவாயில் ஒன்று சேர்ந்து போயிலே போயிடும். ஒரு வாயு தனஞ்சயன்ற வாயு மட்டும் உடலில் இருக்கும். அந்த தனஞ்சயன் வாயுனுடைய வேலை என்னன்னா, அந்த இருக்கிற பொருளை அழிச்சிட்டு போயிடணும், அந்த அடையாளமற்ற ஆக்கிடணும். அதுதான் அந்த தனஞ்சயனுடைய வேலை. தனஞ்சயன்னா அர்ஜுனன் அர்த்தம். அது என்ன ஆகிடும், செத்த உடலை காற்று, அந்த தனஞ்சயன்ற காற்று ஊதி அதை வீங்க வச்சு மூக்கில் வாயிலெல்லாம் ரத்தம் வர வச்சு வெடிக்க வச்சு கட்சியில் அது இல்லாத ஆக்கிட்டு போகும். அதுக்காக அந்த ஒரு காற்று மட்டும் உடலில் தங்கும், 9 காற்றுக்களும் வெளியே போயிடும். இப்படி போவோம். இது கட்டுறதால அந்த வாயுவுக்கு சம்பந்தம் கிடையாது. இது ரெண்டு வாயு பிராணன் அபானன் இருந்தது, ரெண்டும் போயிடுச்சு, இனி வாயு இல்லை அப்படின்னு கால் கட்டுறது. அதனால் அந்த கட்டவரில் கட்டுறாங்க. மூன்றாவது யுகத்தில் ஐயா என்ன இருக்கிறாருன்னா, நம்மளுக்கு சொர்க்கத்தெல்லாம் காட்டினாரு ஐயா. அப்ப யார் நம்மளுக்கு குலதெய்வம்? ஐயா தான் நம்மளுக்கு குலதெய்வம். குலதெய்வத்தை வச்சுக்கின்னு கோயில் கோயிலாக சுத்தம் என்ன சாமி? வீட்லேயே தெய்வம் இருக்குது, அதை விட்டு கோயில் கோயிலாக சுத்தம் நியாயமா? தவறு தான். ஐயா 4 யுகத்திலையும் வாழ்ந்துட்டார். நம்மளால ஒரு 2 யுகத்துலாம் வாழ்றதுக்கான ஐயா ஏற்பாடு. 2வது யுகத்துல வாழ்ற ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா அதை உணர்ந்து 3வது யுகம் அவரை நம்ம குலதெய்வமாக வணங்கினா, 4வது யுகத்தில் அந்த அவரை அடையலாம். என்னுடைய இந்த பிறவிலே அடையலாம் சாமி. ஐயா சொன்ன மாதிரி நின்னால் முதல் கணிப்பாடம் கொடுக்குறாங்க. அந்த பாடத்தை சீரா 100% செஞ்சீங்கன்னா ஐயா எப்படி படிக்கலன்னு சொல்றாரு அப்படின்றது அந்த பாடத்திலே தெரியும். 100% பண்றவங்களுக்கு அவர் நம்மளை ஏமாத்தி இருந்தார் சாமி. கலை சரஸ்வதி கல்வி நேரத்தை இரவு முழுவதும் நாங்கள் தியானம் செய்துவிட்டு உறங்கும் போது கலை மகளுக்கு கல்வி நேரத்தை சொல்லி சொல்றாங்க. இந்த உலகத்தில் இல்லாத அனைத்துமே நம்ம ஞான பாடத்தில் வருது. ஆனா ஐயா எப்படி படிச்சாரு, இந்த உலகத்தை ஆக்கி படிக்கிற மாதிரி இந்த ஞானத்தை எப்படி படிச்சாரு, அதுக்குள்ள போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சு. இதே இடத்துல நான் கேட்கும்போது ஒரு காலத்துல கேட்கும்போது நீங்க பதில் சொல்லணும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு போய் அதை பார்க்கும்போது தான் ஒவ்வொரு பாடத்தினுடைய நிலையிலும் ஒவ்வொன்று அறியும். ஆனா சில பேர் அதை அறிந்து செல்வத்தை ஐயா கையில தொடாத பாரு பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த செல்வத்தை நம்ம தொடரும்போது அது செல்வம்னு சொல்றாரு, அது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது பாவம் அப்படின்னு சொல்றாரு. எந்த வகையில் மற்றவங்களோட மனசு மாறி சாமி, திருடங்கிட்டையும் பணங்குது, உழைப்பாளிகிட்டையும் பணங்குது. பணத்தில் பேதம் இல்லை, யார்கிட்ட இருக்குதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி பேதங்கள்லாம். அப்போது இது தவறு இது சரின்றதெல்லாம் பொருளில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. மனசில் இருக்குது, மனுஷனோட மனசில் இருக்குது. நேர் வழியில் போய் செல்வம் சேர்க்கறது தவறுகள் தெய்வமே சொல்லலை, யாரும் எந்த மகானும் சொல்லலை. நேர் வழியில் பயணம் பண்ணால் செல்வம் பாவம்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. அது எப்படி பாவமாகும்? ஒரு செல்வம் இருந்தால் மட்டும்தான் 4 பேருக்கு என்னால் உதவ முடியும். நான் போய் 4 பேர்கிட்ட பிச்சை எடுக்காமல் என்னை காப்பாற்றிக்க முடியும். என்னை நம்பி இருக்கக்கூடிய என் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். அப்போ இவ்வளோத்தையும் செய்யக்கூடிய ஒரு செல்வம் எப்படி பாவமாகும்? வழிமுறை அது எந்த வழியாக உங்ககிட்ட வந்தது அப்படின்றத பொறுத்து தான் அது பாவமாகவும் புண்ணியமாகவும் மாறும். அப்போது நாம் செல்வம் சேர்க்கறதுல தவறே கிடையாது, எந்த வழியில் போய் சேர்க்குறோன்றது தான் இதில் முக்கியமான விஷயம் சார். ஐயா இந்த ஆசிரமத்தை அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்துக்கு அவர் கண்ணுக்கு என்ன தோன்றுச்சோ தெரியாது. ஆனா நான் என்னுடைய கேட்கிற
ஒரு சில இதை சொல்றேன். இந்த ஒரு ஆசிரமம் இப்படி அமையுது அப்படின்னா இதுக்கு முன்னே இந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு புனித ஜீவ சமாதி கண்டிப்பா 99% இருக்கும். அதுக்கு மேல போய் ஐயாவுடைய ஜீவ சமாதியே அடைஞ்சி நாமெல்லாம் வந்து தெய்வ காட்சியாக இருக்கேன். ஒவ்வொரு காலம் ஒரு கோயில் கட்டும்போது கடவுளை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் கருவறையில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 16 அடி அந்த ஸ்தானம் எடுக்கும்போது கண்டிப்பா 99% ஒரு ஜீவ சமாதி கிடைச்சு கோயில் பண்ணி. அதே ராஜகோபுரம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஜீவ சமாதி தான் தோணும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா அதை நான் பார்த்து அனுபவிச்சதெல்லாம் சொல்றேன். அதனாலதான் ஒவ்வொரு கோயில்னாலையும் அந்த ஜீவ சமாதி இருக்கிறவங்க தான் அந்த கோயிலே கட்ட முடியும். அது மாதிரி தான் சண்முகநாதர் கோயில் கட்டார் ஐயா, அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஜீவ சமாதி இருந்திருக்கும். அதனால தான் அவர் அமைச்சிருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனா அவரே அந்த முன்னாடி வந்து ஜீவ சமாதியாக. ஆனா நம்ம அந்த சொர்க்கத்தை நமக்கு காட்டினவருக்கு எல்லாரும் வந்து ஆன்மீகத்தை வந்து எவ்வளவு ஒரு புனிதமான போவாரு, நல்ல குணத்தோடு வாழ்க்கை தாழ்மையான